Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஹெச் ஸ்கொயர் ஏடி. ஓகே, ஸோ இது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாகணும். அதாவது காஸ் காஸ் ஹெச் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் 2 காஸ் ஹெச் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ உங்கள் தீட்டாங்கிற இடத்துல நான் வந்து 18 ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். தீட்டாங்கிற பிளேஸில் 18 ரீப்ளேஸ் பண்ணால், இங்கேயும் தீட்டா இருக்குது, 18 ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு இந்த காஸ் ஹெச் ஸ்கொயர் ஏடியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? அதனால தான் இங்கே பாருங்கள், காஸ் ஹெச் 2 இன்டு தீட்டாவுக்கு பதிலாக 80 போட்டிங்கன்னா காஸ் ஹெச் 280 கிடைக்கும். 2 cos h ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 80 போட்டிங்கன்னா இப்படி கிடைக்கும் -1. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த பேஸ் ஃபார்முலாவில் தான் டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த காஸ் ஹெச் ஸ்கொயர் ஏடியோட லேப்லஸ் தான் நமக்கு தேவை. அப்போது இந்த -1 இங்கே வந்தால் +1 ஆயிரும். ஸோ 1 + cos h 280 வந்துடும். இந்த 2 இங்கே போகும்போது 1/2 மாறிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கம் லேப்லஸ் அப்ளை பண்ணுங்கள். 1/2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு உள்ள டேர்முக்கு லேப்லஸ் தனித்தனி அப்ளை பண்ணுங்கள். L of 1 L of cos h 280. ஓகே, ஸோ L of 1 தெரியும், கான்ஸ்டன்ட்டுங்கிறனால 1/s. cos h 80க்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? s/s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஓகே, இப்போது எனக்கு cos h 80 தேவையில்லை, 280, அதாவது ஏக்கு பதிலாக 2a எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் 2aன்னு மாற்றணும். அப்போ s/s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயருக்கு பதிலாக 2a த ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டுருவேன். ஓகேவா? இப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எஸ் வேறு, இது ரெண்டு வேறு டேர்மு. ஸோ இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போட்டுருவேன். இப்போ நியூமினேட்டரில் என்ன பார்க்கணும்னா, இங்கே எஸ் கேன்சல் ஆச்சுன்னா s ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் வரும். அதை இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். 1 இந்த s ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர். சரியா? அதே மாதிரி இந்த s ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா s இருக்கும். இந்த எஸ்ஸை மேலே உள்ள இந்த s கூட, அதாவது s இந்த s, இந்த s கூட இந்த s மல்டிப்ளை பண்ணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் s ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் s ஸ்கொயர் வரும். ஸோ டோட்டலாக 2s ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டர் அப்படியே விட்டுருங்க, நான் டினாமினேட்டர் பற்றி ஒரே பண்ணிக்கல. வெளியில் ஒரு 1/2 இருக்குது. சரியா? வெளியில் ஒரு 1/2 இருக்குது. அதுக்கப்புறம் நியூமினேட்டர் இப்படி இருக்குது. இப்போது இந்த 2 இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 இருக்குது. அப்போ 2 காமனாக வெளியே எடுக்கலாம். சரியா? ஸோ 1/2 வெளியில் இருக்குது. 2 காமனாக வெளியே எடுத்தால் இங்கே உள்ள s ஸ்கொயர் வரும், மைனஸ் 2a ஸ்கொயர் வரும். சரியா? அப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நியூமரேட்டரில் உங்களுக்கு s ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் இருக்கும். டினாமினேட்டர் நம்ம எதுவுமே செக் பண்ணல, அப்படியே வச்சுக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குது. இப்போது அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மு ஒரே செகண்ட். ஓகே, அடுத்த சம்மு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a பவர் t. இது கொஞ்சம் சூப்பரான சம்மு தான். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏங்கிற ஒரு வேல்யூ, அதனோட பவர் t கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது ஜென்ரலாக e பவர் log a இஸ் ஈக்குவல் டு a. எக்ஸ்போனென்ஷியல் ப்ராப்பர்ட்டி படி இது வந்து ப்ரூவன். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. e பவர் log x இஸ் ஈக்குவல் டு x. எக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ e பவர் log a இஸ் ஈக்குவல் டு a. ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவை? எனக்கு a பவர் t தேவை. a பவர் tனா e பவர் log a ஹோல் பவர் tன்னு வேல்யூ கிடைக்கும். இங்கே a பவர் tனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஹோல் பவர் t, e பவர் log a ஹோல் பவர் t. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்காதா? e பவர் எக்ஸுக்கு பவர் t ஹோல் பவர் t கொடுத்தீங்கன்னா இதை வந்து e பவர் xtன்னு எழுதலாம். சரியா? அப்போ எனக்கு இது எப்படி எழுதலாம்? e பவர் log a ஹோல் பவர் tனா அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன வரும்னா e பவர் t log a அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு a பவர் t. ஓகேவா? அப்போ a பவர் tக்கு நான் இப்படி ஒரு வேல்யூ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அதுக்கு தான் நான் லாப்லஸ் அப்ளை பண்ணுறேன், e பவர் t log aவுக்கு. ஓகேவா? இப்போ e பவர் t log aனா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? e பவர் 80ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது மல்டிப்ளிகேஷன் தானே? t log aங்கிறது மல்டிப்ளிகேஷன் தானே? அப்போ t log aக்கு பதிலாக log a into t, இது ரெண்டுக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது tங்கிறது ஒரு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? இண்டு. ஓகேவா? அப்போது இதை e பவர் 80 கூட
கம்பேர் பண்ணுறேன். e பவர் 80 எனக்கு தெரியும் 1/s மைனஸ் ஏ. இப்போ இந்த இடத்துல டி இல்லாத மற்ற டேர்ம் என்ன இருக்குது, லாக் ஏ இருக்குது. ஓகேவா ஓகேவா லாக் ஏ இருக்குது. ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், e பவர் லாக் ஏன்னா 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s மைனஸ் ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, ஏங்கிற பிளேஸில் லாக் ஏ இருக்குது. ஓகேவா ஏங்கிற பிளேஸில் லாக் ஏ இருக்குது. ஸோ 1/s மைனஸ் லாக் ஏங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ரைட்.